வணக்கம். நான் உங்கள் நிசாந்தன் சார். நாங்கள் பார்க்க இருக்க வினாத்தாள் வடமேல் மாகாண கல்வி திணைக்களத்தினால் தரம் 11 மாணவர்களுக்காக நடத்தப்பட்ட 2ஆம் தவணை பரீட்சை 2024. இந்த வினாத்தாள் இந்த பகுதி 1A உள்ள 25 வினாக்களையும் தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கிறோம். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னுக்கூட கட்டாயம் செய்து பார்த்துட்டு வந்தீங்களா புள்ளியிடக்கூடிய வகையில் தான் திருத்துறதுக்கு இருக்கிறோம். ஸோ உங்களுக்கு எத்தனை புள்ளி கிடைக்குது, நாங்கள் என்ன தவற விடுறோம், இதை எப்படி திருத்திக் கொள்ளணும் என்ற ஒரு கற்றல் செயற்பாடும் இங்கே நடக்கக்கூடியதாக இருக்கும். செய்து பார்க்குறேன்டா வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் இருக்கும். லிங்கை பயன்படுத்தி வினாத்தாள தரவிறக்கம் செய்து பார்த்துட்டு வரக்கூடியதாக இருக்கும். இந்த வீடியோ எனது Zoom மூலமான கணித வகுப்பு இந்த ரெக்கார்டிங் நீங்களோ இல்லை உங்களுடைய தம்பி தங்கைகளோ Zoom மூலமான கணித வகுப்புக்கு இணைந்து கொள்கிறேன்டா தாராளமாக இணைந்து கொள்ளலாம். ஒவ்வொரு பாடப்பரப்பும் தெளிவாகவும் விளக்கமாக கற்பிக்கப்படும். அதே நேரம் OL நல்லா கிட்டி கொண்டு வர்ற சந்தர்ப்பங்களில் ஒரு சின்ன ஒரு மீட்டல் கிளாஸ், அந்த 10 கேள்வி எங்களுக்கு இந்த மாதிரி என்னென்ன மாதிரி கேள்வி வரும், இந்த கேள்விகளை நாங்கள் எப்படி அணுகணும் என்ற ஒரு சின்ன ஒரு மீட்டல் கிளாஸும் நடைபெறும். நீங்கள் வகுப்புகளுக்கு இணைந்து கொள்கிறேன்டா தாராளமாக இணைந்து கொள்ளலாம். அது தொடர்பான விவரத்தை என்னிட்ட கேட்டும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த வீடியோ பிரயோசனமாக இருந்தால் கட்டாயம் உங்களோட நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. சரி, வாங்கோ கேள்விக்குள்ளே போவோம். இலக்கம் 1. வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மின் உபகரணம் ஒன்றுக்கு 32% தீர்வை வரி இறக்குமதிக்கு போது அறவிடப்படுற வரியை பிரிக்கிறதுக்கு தீர்வை வரி அறவிடப்படுகின்றது. ரூபாய் 60,000 பெறுமதியான மின் உபகரணத்திற்கு தீர்வை வரியை காண்க. இப்போ எங்கட நாட்டுக்குள்ள ஒரு பொருளை இறக்குமதி செய்யும் போது அந்த வரி ஒவ்வொரு பொருளுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும், ஒவ்வொரு நாட்டுக்கு ஏற்ற மாதிரியும் இருக்கும். ஸோ ஒரு மின் உபகரணத்தை இறக்குமதி செய்யும் போது நாங்கள் செலுத்த வேண்டிய வரி 32%. எது இந்த 32%? அந்த பொருளை வெளிநாட்டில் நாங்கள் என்ன விலைக்கு வாங்கினோமோ அந்த விலை இந்த ஒவ்வொரு பெர்சன்டேஜும் நாங்கள் இங்கே வரி என்று சொல்லி 4 வரி கதைக்கிறோம். அந்த 4 வரியுமே ஒவ்வொன்றும் இந்த சதவீதம். உதாரணத்துக்கு இறை வரி அப்படின்னு சொன்னால் ஆண்டு மதிப்பீட்டு பெறுமதியின் ஒரு குறித்த பகுதி, அது ஒவ்வொரு நகர சபைக்கு ஏற்ற மாதிரி மாறும். தீர்வை அப்படின்னா நாங்கள் பொருளை கொள்வனவு செய்த விலை இந்த 1%. வருமான வரி என்றால் வருமானத்தில் பகுதியாக பிரித்து அதில் ஒரு சின்ன பகுதிகளை சேர்க்கிறது. வருமான வரி என்றது வருமானத்தின் சதவீதம். பெறுமதி சேர்வரி வெட் வரி என்றது பொருளுக்காக நாங்கள் அந்த கடைக்காரருக்கு கொடுக்க வேண்டிய மொத்த பெறுமதியின் சதவீதம். இங்கே 60,000 பெறுமதியான ஒரு உபகரணத்தை வெளிநாட்டிலேருந்து கொண்டு வரோம். நாங்கள் செலுத்த வேண்டிய தீர்வை என்னென்னு தான் கேட்டது. தீர்வைக்கு பின் பெறுமதி என்றெல்லாம் கிடக்கு கேள்வி செலுத்த வேண்டிய தீர்வை. ஸோ 60,000-இன் 12%. 60,000-இன் இன்னண்டா தர, இதில் இலகுவான மெதட் பின்ன பெருக்கல். 60,000 என்றது 60,000 இன்னண்டா தர 12% என்றது 32%. 100-இன் மேல் 32 வெட்டக்கூடிய 2 சைவரை வெட்டிட்டு 600 32ஆல் பெருக்கணும். 2 சைவரையும் பின்னால் போட்டுட்டு 6ஆல் பெருக்கிறேன். 12 2 போட்டு ஒரு மிச்சம் 18 பொண்ணும் 19. ஆகவே ரூபாய் 19,200 வரியா செலுத்த வேண்டி இருக்கும். வரிக்கு பின் பெறுமதி என்று கேட்டிருந்தா 79,200 வேறு இருந்திருக்கும். கேட்ட கேள்விக்கு 19,200. சரியண்டா விட சரியண்டா 2 மார்க்ஸ் போடுங்க பிள்ளைகள். செய்ய வழி கட்டாயம் இல்லை. பகுதி 1க்கு இப்போதைக்கு இருக்கிற திருத்தரன் படி பகுதி 1க்கு சில கேள்விக்கு இந்த முறை கட்டாயப்படுத்தியிருந்தாங்க. மற்றபடி நீங்கள் செய்ய வழி இல்லாமலே செய்திருந்தாலும் ஃபுல் மார்க்ஸ் கொடுபடுது. ரெண்டாலும் செய்க வழியோடு செய்யுங்க. நல்ல வழக்கத்தை. அதில் என்ன பிரச்சனை, நம்ம அதில் என்ன கஷ்டப்படுத்த போகிறோம். ரைட். அடுத்த கேள்வி அட்சர கணித பின்ன சுருக்கல். வழக்கமான எண்கணித பின்ன சுருக்கல்லையும் சரி, பெருக்கக்கு முன்னுக்கு ஏதாவது பொதுவான காரணி, பின்ன பெருக்கல்லானே பெருக்கக்கு முன்னுக்கு ஏதாவது பொதுவான காரணி இருந்தால் வெட்டணும். இதில் நல்ல விஷயம் வலுவும் இல்லை. சில நேரம் பி வர்க்கம் என்று இருந்தால் நாங்கள் பி தர பி என்று 2ஆக பிரித்து எழுதி போட்டு வெட்டுறது, அது கொஞ்சம் வெட்டுறீங்க சிக்கல் இல்லாமல் வெட்டுப்படுறதுக்காண்டி பொதுவான காரணி மேலே கீழே இருந்தால் வெட்டலாம். 5B அப்படியே வெட்டுப்படும். அங்கே 5B இங்கே 5B வெட்டுப்பட்டுட்டு அதேமாதிரி வெட்டக்கு முன்னுக்கு 4ஆல் வெட்டலாம். இங்கே 1 முறை இங்கே 2 முறை. ஸோ மேலே பெருக்கி போட்டால் பகுதியனால் பெருக்கப்படும், தொகுதியனால் பெருக்கப்படும். வெட்டிப்பட்டுட்டு எளிய வடிவத்தில் விட வரணும். 1/2 2A அப்படின்ட்டு வரும். அந்த 2A வெட்டுப்படையில் மறந்துடக்கூடாது. 1/2 2A என்று வரும். 1/2 2A என்ற விடை இருந்தால் ஃபுல் மார்க்ஸ் கிடைக்கும், 2 மார்க்ஸ். இல்லைன்னா சில பிள்ளைகள் என்ன செய்யிருக்குமெண்டா அதை வெட்ட மறந்து ஒட்டுமொத்தமாக அதை வெட்டுப்படாமல் பகுதியனால் பெருக்கி இருந்தால் 20B-இன் கீழ் கீழே 15. இல்லை பாருடா, அது அழிச்சா தான் தெரியும். நான் வெட்டினதுனால எனக்கு தெரியல. 20B-இன் கீழ் 40 2 வரும்.
40AB அப்படி என்று எழுதியிருக்கலாம். அதாவது வெற்றதை மறந்து, அதாவது எளிய வடிவத்தில் நாங்கள் கொடுக்கணுமன்றதை மறந்துட்டு 40AB அப்படின்னு எழுதியிருந்தால் 1 மார்க்ஸ் வரும் பிள்ளைகள். அதாவது பெருக்கல் சரி, அவன் எளிய வடிவில் கொடுக்கணுமன்றதை மறந்து போட்டான். ஸோ அந்த அடிப்படையில் அதுக்கு உங்களுக்கு 1 மார்க்ஸ் வரும். இந்த இறுதி விடை இல்லைன்னா. மூன்றாவது கேள்வி ஒரு மிக சின்ன கேள்வி. சமாந்தர கோடு இரு சமபக்க முக்கோணம் தொடர்பான கேள்வி. உருவில் உள்ள தரவுகளுக்கு ஏற்ப எக்ஸின் பருமன், எக்ஸ்ன்றது இந்த ரெண்டு கோணத்தையும் சேர்த்து, எக்ஸின் பருமனை காண்க. எனக்கு தந்த கோணம் இங்கே இருக்குது. தந்த தரவுகளை கேத்திரகணித கேள்வியில் தந்த தரவுகளை யோசிக்கணும். இங்கே ரெண்டு சமாந்தர கோடு இருக்குது. சமாந்தர கோட்டில் என்ன தொடர்பு? ஒன்று விட்ட கோணம் வரலாம். சரி, ஒன்று விட்ட கோணம்ண்டா இங்கே இருக்கும்னு சொல்லிட்டா இந்த கோணம் இந்த கோணத்துக்கு சமன். ஆகவே இது 50 பாகையாக இருக்கிறனால இது 50 பாகை வேலை முடிஞ்சு. ஆனால் எக்ஸ்ன்றது இது மட்டும் இல்லை, என்னமோ ஒரு துண்டையும் சேர்த்தது, இந்த கோணத்தையும் சேர்த்தது. சரி, இப்போ இந்த கோணத்தை காண்றதுக்கு நாங்கள் இந்த முக்கோணத்தை பயன்படுத்தலாம். முக்கோணத்தில் ஒரு தரவு இருக்குது, மிக முக்கியமான தரவு. சமன், ரெண்டு பக்கங்கள் நீளத்தில் சமன். ரெண்டு பக்கங்கள் நீளத்தில் சமனாக இருந்தால் சமனான பக்கங்களுக்கு எதிரான கோணங்கள் சமன். அந்த அடிப்படையில் இந்த கோணம் இந்த கோணமும் சமன். இப்போ என்ன பிரச்சனை? அந்த கோணத்துக்கு இப்போ நாங்கள் ஒரு அட்சரம் போடணும், வேறு வழி இல்லை. ஸோ ஏ அண்டு XYZ போடாமல் அங்கே இருக்கிற அட்சரம் சாராத வேறு ஒரு அட்சரத்தை எடுக்கிறேன். ஏ அண்டு போட்டால் இது ஏ. இப்போ ஏ கண்டு போட்டு நாங்கள் எக்ஸை காணுவோம். முக்கோணத்தின் அகக்கோணங்கள் இந்த கூட்டுத்தொகை 180 பாக. அந்த அடிப்படையில் 2A யோட 50 கூட்டினா 180 வரணும். முக்கோணத்தின் அகக்கோணங்கள் இந்த கூட்டுத்தொகை. காரணம் அது தேவையற்றது, காரணம் போடணுமென்ற அவசியம் இல்லை. 50 அங்கால கொண்டு போனால் கழிவிடும், கழிச்சே சொல்லிடு 130. பிறகு ரெண்டு பக்கம் 2ஆல் வகுக்கணும். ஏ காண்றதுக்கு ஏ வந்து 65 பாகம். எங்களுக்கு ஏ என்னன்றது இல்லை, எங்களோட கேள்வி ஏஏ காண்றது இல்லை. ஏ 65 பாக. எங்களோட கேள்வி ஏஏ காண்றது இல்லை, எங்களோட கேள்வி எக்ஸை காண்றது. எக்ஸ் எத்தனை பாகம்? ஆகவே எக்ஸ் சமன் அந்த ஏ வந்து 65. 2ஏயுமே 65. இதில் இருக்கிற ரெண்டு கோணம் 65 இருக்குது. 2ஏயும் சேர்த்து தான். ஆகவே எக்ஸ் சமன் 50ஐயும் 65ஐயும் கூட்டினா 115 பாகை என்று வரும். கூட்டலை கவனித்து பாருங்க, 115 பாகை என்று வரும். 115 பாகை என்ற விடை இருந்தால் முழுமையான 2 மார்க்ஸ் கொடுக்கலாம். ரெண்டாலும் எனக்கு சொல்ல தெரியலை, நீங்கள் செய்க வழியோடு செய்கிறது எப்போவுமே பொருத்தமானது. இந்த சமனான பக்கங்களுக்கு எதிரான கோணங்கள் என்ற தேற்றத்தை பயன்படுத்தி இருந்தாலோ, இல்லை படத்திலேயே ஒன்று விட்ட கோணம் என்ற தேற்றத்தை பயன்படுத்தி இருந்தாலோ 1 மார்க்ஸ் வரும். 4வது கேள்விக்கு வருவோம். உருவில் உள்ள செவ்வட்ட உருளையின் வளை மேற்பரப்பை காண்க. இங்கே ஒரு நீளம் ஒன்று தந்திருக்கே, இது வட்ட அந்த அடியின் விட்டம் தந்திருக்கு. விட்டம் 8 சென்டிமீட்டர்ண்டா நமக்கு ஆரை வேணும். ஆரை எவ்வளவு? 4 சென்டிமீட்டர். எங்களுக்கு வளை மேற்பரப்புக்கு உருளை இந்த வளை மேற்பரப்பை நீட்டினா அப்படி செவ்வக தகடாக வரும். பரிதி இந்த நீளம் தர உயரம். ஸோ வளை மேற்பரப்புக்குண்டு எங்கள்கிட்ட சூத்திரம் இருக்குது. வளை மேற்பரப்பு சமன் 2πr பரிதி இந்த நீளம் தர h 2πr/h. பிரதியிடுவோம். 2 தான் பகுதி ஒன்றை பொறுத்த வரைக்கும் பகுதி என்ன 22 கீழ் 7 தான் பைக்கான பெருமானம். இப்போ ஆரை வந்து ஆரை 4 அவசரப்பட்டு 8 போட்டுறக்கூடாது. 4 தர உயரம் 14. எங்கேயோ ஒரு இடத்துல வெட்டுப்பட்டுறா சரி தானே, 14 வெட்டுப்படும். இங்கே 2 முறை. மற்றபடி பெருக்கத்தான் வேணும். பிறகு சில பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்ன, இந்த 2ஐயும் 4ஐயும் வெட்டும். ஏதோ வெட்டியே ஆகணும். அடே மேலே கீழே இருந்தால் தான் பொதுவான காரணி வெட்டி நீக்கப்படும். எங்கே இருந்தாலும் வெட்டணும் இல்லை. இது இவ்வளவு மேலே ஒட்டுமொத்தமாக மேலே இவ்வளவுத்தையும் பெருக்கித்தான் ஆகணும். கொஞ்சம் கொஞ்சமாக பெருக்குவோம். இங்கால 44 22 பெருக்கினா அது 8 32 2 போட்டு 3 மிச்சம். திரும்ப 32 3 35 352 சென்டிமீட்டர் வர்க்கம் பரப்பளவுக்கான அலகு. அலகு பிழைச்சிருந்தாலும் பிரச்சனை இல்லை. 352 விடை இருந்தால் முழுமையான 2 மார்க்ஸ். இது 5வது கேள்விக்கு போகும் பிள்ளைகள். ஒரு சமன்பாடு தீர்த்தல். என்ன இது வந்து ஒரு சாதாரண சமன்பாடு. எக்ஸ் ஒரே ஒரு இடத்துல தெரியாக்கணியமாக இருக்குது. 2 விதமாக செஞ்சுருந்தாலும் ஓகே. தரம் 8 ஐடியாவிலே இந்த கணக்கை செய்யலாம். எக்ஸிலேருந்து இந்த கோவையை யோசிச்சா எக்ஸ் இந்த 2 மடங்குலேருந்து 4 கழித்து வாரவிடைய 3ஆல் பிரிக்க 2. ஸோ பிரிக்கிற 3 அங்கே அனுப்பினா பெருக்கும். இல்லைன்னா நாங்கள் எப்படி யோசிக்கலாம், பின்னம் இல்லாத சமன்பாடாக மாற்றுறதுக்கு சமன்பாட்டின் இருபுறமும் 3ஆல் பெருக்கின வேண்டாம். நாங்கள் பிரிக்கிற 3 அங்கே அனுப்புவோம். அது மிக இலகுவானது. பிரிக்கிற 3 அங்கே போனால் பெருக்கும். ஆகவே பிரிக்க முன்னுக்கு 6. அப்போ 2x sin 4 கோவை 6. இப்போ நாங்கள் எக்ஸை காண்றதுக்கு sin 4 அங்கே அனுப்புவோம். sin 4 சமன்பாட்டு அந்த பக்கம் போய்க்க சக 4. ஆகவே 2x சமன் கொஞ்சம் வேகமாக 6 4 10 போடுறனாலும் ஓகே. சரி, ஒரு வேறு எழுதியிருக்கேன் பிள்ளைகள். 6 4 10. 2x வந்து 10.
இப்போ நாங்கள் எக்ஸை காணணுமெண்டா சமன்பாட்டின் இருபுறமும் நாங்கள் 2ஆல் வகுக்கணும். 2ஆல் வகுத்தா எக்ஸ் சமன் 5. எக்ஸ் சமன் 5 விட இருந்தால் முழுமையான 2 மார்க்ஸ் கொடுங்க. இதில் வந்து பின்னம் இருக்கிற சமன்பாடை பின்னம் இல்லாத சமன்பாடாக மாற்றி இருந்தாலே 1 மார்க்ஸ் கொடுக்கலாம். ஃபுல் மார்க்ஸ் கடைசியில் சில நேரம் தவறு விட்டுருக்கலாம், சுருக்கல் தவறுகளில் விட்டுருக்கலாம். அப்போ 1 மார்க்ஸ் வர்றதுக்கே நிறைய வழி இருக்குது. அடுத்தது 6வது கேள்வி. ஓவை மையமாக உடைய வட்டம். ஓவை மையமாக உடைய வட்டம். இந்த படத்தை பார்த்தோன்னே எனக்கு ஒன்று ஞாபகம் வருது. வட்டத்தின் நான் ஒன்றுக்கு மையத்திலேருந்து வரைந்த செங்குத்து இந்த வட்டத்தின் நாணை இரு சம கூறிட போகுது. அதுதான் எனக்கு விளங்குது. வட்டத்தின் ஆரை 10 சென்டிமீட்டர். இங்கே வட்டத்துக்கு நிறைய ஆரை இருக்குது. மையத்திலேருந்து பரிதியை நோக்கி எக்கச்சக்கமான கோடுகிறலாம். அதில் நமக்கு இதில் ஓக்யூ என்ற கோடை கீறுவதன் மூலம் தான் ஒரு செங்கோண முக்கோணம், ஓக்யூ இல்லை ஓபி, இந்த 2 முக்கோடு இதில் ஏதோ ஒரு கோடை கீறுவதன் மூலம் தான் செங்கோண முக்கோணம் கீறலாம். ஓவிலிருந்து கியூன்றது வட்டத்தின் ஆரை 10 சென்டிமீட்டர். வட்டத்தின் ஆரை 10 சென்டிமீட்டர் ஆவதுடன் நான் பிக்யூவின் நீளம் 16 சென்டிமீட்டர். இந்த படத்தை பார்த்தோன்னு ஒன்று விளங்கணும். வட்டத்தின் மையத்திலிருந்து நானுக்கு வரைந்த செங்குத்து அந்நாணை இரு சம கூறிடும். அப்போ 16 என்னவாகும்? இங்கே 8 சென்டிமீட்டர், இங்கே 8 சென்டிமீட்டர் என்று பிரியும். OX இந்த நீளத்தை காண்க. என்ன தேற்றம்? செங்கோண முக்கோணத்தில் என்ன தேற்றம்? பைதகரஸ் தேற்றம். பைதகரஸ் தேற்றத்தின்படி சில பிள்ளைகளுக்கு இதில் ஒரு பிரச்சனை இருக்குது. இந்த இப்போ இதை வந்து எக்ஸ் வச்சு எக்ஸ் வர்க்கம் சமன் 10 வர்க்கம் சக 8 வர்க்கம். பைதகரஸ் தேற்றம் பண்ணால் 2 பேரை கூட்டணும். கூட்டுறது இல்லைடா. செங்கோணத்துக்கு எதிரான பக்கத்தை தான் செம்பக்கம் என்று சொல்லுவோம். செம்பக்கத்தின் வர்க்கம் சமன் ஏனைய இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூட்டுத்தொகைக்கு சமம். செம்பக்கத்தின் வர்க்கம் 10 வர்க்கம் 100. எக்ஸ் இந்த வர்க்கம் அதைத்தான் காணணும். எக்ஸ் வர்க்கம் 8 வர்க்கம் 64. இப்போ எக்ஸை காணணும்னா என்ன செய்வோம்? 64 அங்கே அனுப்புவோம். அப்படி இடம்பெலம் மாற்றி எழுதுறேன். 100ல் இருந்து 64 போனால் 36. இப்போ கேள்வி என்னென்னா எக்ஸ் வர்க்கம் 36ன்னா 36 ஆற்ற வர்க்கம்ண்டா 6 வர்க்கம். ஆகவே கேட்டது எங்களுக்கு கேட்ட கேள்விக்கே நேரடியாக வந்துட்டு 6 சென்டிமீட்டர். நீங்கள் இன்னும் கொஞ்சம் தெளிவாக கொடுக்கணுமெண்டா OX சமன் 6 சென்டிமீட்டர் கொடுத்துக்கொள்ளுங்க. ஃபுல்லாக செய்திருந்தால் 2 மார்க்ஸ் உங்களுக்கு முழுமையாக அள்ளி கிடைக்கும். இதை பைதகரஸ் பொம்மைக்குள்ளால் வேகமாக செய்யலாம். இதில் 4 10 வந்துட்டோன்னே விளங்கிடணும். இது 3 4 5 என்றது இந்த விகிதம். ஆனால் அடுத்த கட்டத்தில் நிற்கிது, 2 மடங்கில் நிற்கிது. இது 2ஆல் பெருக்கப்பட்டு இங்கே 10 இருக்குது. இது 2ஆல் பெருக்கப்பட்டு 8 இருக்குது. ஸோ இது 2ஆல் பெருக்கப்பட்டு எனக்கு தேவையான OX இந்த நீளம் 6 சென்டிமீட்டர் என்றதை நீங்கள் வேகமாக நேர ஒரே லைனில் கூட விடையாக கொடுக்கலாம். ஃபுல் மார்க்ஸ் கிடைக்கும். பைதகரஸ் பொம்மை எங்களோட 3rd term சிலபஸில் முதலாவது பாடம். மடக்கை வடிவில் எழுதுக. மடக்கை வடிவம். மடக்கை வடிவம்ன்றது லொக் என்ற சொல் புதுசாக வந்து சேர்ந்துருக்கும். மடக்கை வடிவம் அப்படின்றது பிள்ளைகள் வலுவக்கான்ற ஒரு கேள்வி. அதாவது இங்கே பெருமானங்கள் இருக்கேன். 2ன் 5ஆம் வலு என்னண்டா 2 தர 2 தர 2 தர 2 5 தரம் ரிப்பீட்டாக நாங்கள் 2 பெருக்கினா 32 வருமன்றது பெருமானங்கள் இருக்கோம். ஒரு சுட்டி இந்த பெருமானங்கள் இருக்கோம். மடக்கி என்றது 32 2ன் எத்தனையாம் வலு என்று கேட்குறது. அதுக்கு லொக் என்ற சொல் இருக்கணும். LOG 32 என்றது நேரே இருக்கணும். அடி 2 32 2ன் எத்தனையாம் வலு என்று கேட்டால் 5ஆம் வலு என்று சொல்கிறது. இதுதான் மடக்கை வடிவம். லொக்கண்ட சொல்லியிருக்கும். இங்கே அடி மடக்கைக்கும் அடிதான். என்ன சுட்டியில் அடி பெரிய சைஸில் எழுதுவோம். மடக்கையில் அடி சின்ன சைஸில் கீழே ஜிக்கு கீழே எழுதணும். இது புள்ளே நேரே இருக்கும். இந்த 32 லொக் 5 எல்லாம் நேரே இருக்கும். இந்த 2 மட்டும் கீழே இருக்கும். சுட்டியில் யார் விடையோ அவர் தான் மடக்கையில் கேள்வி, அதாவது இங்கால பக்கம் வந்துடும். சுட்டியில் யார் வலுவோ அவர் தான் மடக்கை. இந்த விட வலுவக்கான்ற கேள்வி தான் மடக்கை. 5 வரும். அது பெரிய சைஸில் வரும். சுட்டியில் இருக்க அந்த 5 சின்ன சைஸில் இருந்தது, இங்கே பெரிய சைஸில் வரும். கனவேருக்கு இருக்கிற பிரச்சனை சார், இவர் இங்கே இருந்து கீழே போனவர், இவர் இங்கால வந்தவர், அவர் அங்கால வந்தவர் என்று யோசிக்கிறதுக்கு இது ஒன்றும் சமன்பாடு கிடையாது. எக்ஸ் இல்லை, தெரியா கணியம் இல்லை, சமன்பாடு இல்லை. இது ஒரு வடிவம், இது ஒரு வடிவம். மடக்கை வடிவம் என்றா லொக்கண்ட சொல்லோடு இருக்கும். சுட்டி வடிவம் என்றது ஒரு வலுவும் ஒரு பெருமானம் இருக்கும். மடக்கை என்றது இங்கால ஒரு கேள்வியும் ஒரு பெருமானம் விடையும் இருக்கும். வலு எத்தனையாம் வலு என்றதும் இருக்கும். இதில் ஒரு குழப்பமும் இல்லை. இந்த வடிவத்தில் இருந்தால் மட்டும்தான் சரி, மற்றபடி எந்த ஒரு விடைக்கும் சரியில்லை. இது முழுசாக இருந்தால் 2 மார்க்ஸ் இல்லை. ஒரு சின்ன பிள்ளை இருந்தால் கூட மார்க்ஸ் இல்லை. ரைட். அடுத்தது வர்க்கமூலம் 11ன் முதலாம் தசமதானத்திற்கு தருக. அன்னளவு பெருமானங்கள் வருது. வர்க்கமூலம் 11 ஏன் எங்களுக்கு இதில் ஒரு பிரச்சனை என்றால் இது ஒரு நிறைவர்க்க எண் கிடையாது. எந்த ஒரு எண்ணுந்தான் வர்க்கம் இல்லை. சரி, இதுக்கு முன்னுக்கு வர்க்கமூலம் காணக்கூடிய எண்ணுண்டா 9. இதுக்கு பின்னுக்கு வர்க்கமூலம் காணக்கூடிய எண்ணுண்டா
16. சரி, 9 இந்த வர்க்க மூலம் என்ன? வர்க்க மூலம் 9 இந்த பெருமானம் 3. 16 இந்த வர்க்க மூலம் 4. அப்போ 11 இந்த வர்க்க மூலம் 3க்கும் 4க்கும் இடைப்பட்ட ஒரு தசமன். 3க்கும் 4க்கும் இடையில் இருக்கிற ஒரு தசமன். சரி, அப்போ என்ன 3க்கும் 4க்கும் இடையில் இருக்கிற தசமன்? அது இந்த பெருமானம் என்ன அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கே. எதுக்கு கிட்டே இருக்கு? 3க்கு கிட்டே இருக்கா 4க்கு? 3லேருந்து 11 2 தானம், 5 தானம் 3க்கு கிட்ட. அதுக்காண்டி ரொம்ப ரொம்ப கிட்ட வேண்டாம். 3.1 விட்டுட்டு நாங்கள் 3.2, 3.3, 3.4 இந்த 3 பேரையும் சந்தேகப்படுவோம். இந்த 3 பேரில் நாங்கள் செக் பண்ணிக்க நடுவு எடுத்து செக் பண்ணணும். 3.3 இந்த வர்க்கத்தை ரை பண்ணி பார்ப்போம். ஈரிலக்கு என்ன, ஈரிலக்கு என்னால் பெருக்கிறதுக்கு நான் ஒரு நல்ல ஐடியா சொல்கிறேன் பிள்ளைகள். 3 9 இப்படி பெருக்கினா அப்போ 10கள் வரும். 1க்களை 10களால் பெருக்கினா 9, 9 9 18, 8 போட்டு ஒரு மிச்சம் 9 1 10. இது 10.89 இருக்கு. 11க்கு ரொம்ப ரொம்ப கிட்டத்தான், ஆனாலும் 3க்கு இருக்குது. ஆகவே நம்ம அடுத்த நம்பரான 3.4 இருக்குமோ அப்படின்னு சந்தேகப்படணும். ஆனால் நான் நினைக்கிறேன் 3.3 தான் நினைக்கிறேன். நன்னாங்கு 16 6 போட்டு ஒரு மிச்சம். இப்படி பெருக்கினா 12, இப்படி பெருக்கினா 12. என்னென்ன எதுக்கடா? அதுக்கா இதுக்கு சொல்கிறீங்களா? ரைட் 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 ஓகே வரேன். ரைட் ஓகே, இதுக்கு வரேன். அப்போ இதுக்கு பெருக்கினா 16 6 போட்டு ஒரு மிச்சம், 12 12 24, 4 1 25, 5 போட்டு 2 மிச்சம். இப்போ 9 2 11, இது 11.56 வருது. இவைகளுக்கு வர்க்க மூலம் இருக்குது. அதாவது 10.89 வர்க்க மூலம் 3.3, 11.56 வர்க்க மூலம் 3.4. எனக்கு 11 இவருக்கு யாருக்கு கிட்டே இருக்குது? 11ன்றது 11.00. 11.00லேருந்து இவர் தசம் 1 குறைவு, 11 குறைவு. 100ல் 1களில் 11 குறைவு. இது 56 கூட. ஸோ இவர் தான் எங்களுக்கு 11க்கு கிட்டே இருக்கிறாள். ஸோ இவற்ற வர்க்க மூலமான 3.3 தான் என்னுடைய விட. இதில் கன பேருக்கு வர்ற பிரச்சனை என்னென்னா, கனபுள்ளிகள் எழுதுகிற விடையில் ஒரு அநியாயத்துக்கு தவறுன்னு தான் சொல்லணும். 10.98 விடை எழுதுவாங்க. 10.98 வர்க்க மூலமான 3.3 தான் அன்னளவு பெருமானம். 3.3 விடை இருந்தால் ஃபுல் மார்க்ஸ், இல்லையண்டா மார்க்ஸ் இல்லை. ஆனால் இதில் நாங்கள் வாய்ப்பு பார்க்குறோம், இந்த விடையாக இருக்குமோ அப்படின்னு வாய்ப்பு பார்க்குறோம். ரைட், 9வது கேள்வி காரணிப்படுத்துக. ரொம்ப ஈஸியான காரணிப்படுத்துக. இது என்ன காரணிப்படுத்தல் முறையில் மொத்தமாக 3 முறை. 3 இருபடி கோவையில் இது மாட்டுப்பாட்டுட்டு. ஆனால் இதில் ஆகலும் ஈஸி என்னென்னா, இது தரம் 9 இந்த காரணிப்படுத்தல். எக்ஸ் வர்க்கத்துக்கு முன்னால் குணகம் இல்லாதது. காரணிப்படுத்த முடிந்தால் எல்லா 3 இருபடி கோவைகளும் காரணிப்படுத்தப்படும் இல்லை. காரணிப்படுத்தப்பட்டு முடிந்தால் 2 ஈருறுப்பு காரணி வரும். 2லேயுமே எக்ஸ் இருக்கும். அப்போ தான் முதல் உறுப்பால் பெருக்க எக்ஸ் வர்க்கம் வரும். கடைசி 2 பேரையும் பெருக்க சக 12 வரணும். 12 வர்ற பெருக்கங்களை யோசி. 1 தர 12, 2 தர 6, 3 தர 4. இந்த கடைசி 2 பேரையும் கூட்ட எனக்கு 7 வரும். இதில் இருக்கிறது யாரை கூட்ட 7 வரும்? ஏன்னா சக 12 நாடி 2 பேரும் ஒரே குறி உள்ளாக்கள். ஒரே குறி உள்ளாக்களை கூட்டுப்படும் போது கூட்டுப்படும், சேர்க்கும் போது கூட்டுப்படும். கூட்டுப்பட்டு 7 வரணும், ஆனால் சய 7 வரணும். 7 வரணும், ஆனால் சய 7 வரும். அந்த 2 பேர்ட்ட குறியும் என்ன? 2 பேரும் சய 3 இல்லை, 2 பேருமே மறை. அப்போ தான் எனக்கு பெருக்க நேர்லையும் சேர்க்க மறையிலையும் வரும். சேர்க்க மறை 7 வரணும். ஓகே, அப்போ காரணியை சொல்லுவோம். ஒரு காரணி எக்ஸ் சய 3, மற்ற காரணி எக்ஸ் சய 4. இது ஓகே. இதை நீங்கள் விரித்தெழுதி பாருங்க, அந்த கோவம் வரும். இல்லை, இதை கொஞ்சம் சிலோவாக காரணிப்படுத்துகிற வேண்டாம். எக்ஸ் வர்க்கம் சய 7x சக 12. முதல் உறுப்பு மாறாது, கடைசி உறுப்பும் மாறாது. இந்த நடு உறுப்பை நாங்கள் 2ஆக பிரித்து போட போகிறோம். அங்கே ஏற்கனவே போட்டது அந்த ஐடியாவில் தான் பிள்ளைகள். சய 3x சய 4x என்று 2ஆக பிரித்து போட போகிறோம். திரும்ப சேர்த்தா சய 7x வரும். ரைட், ஓகே. 3 யாரை பொது எடுக்கலாம்? எக்ஸை பொது எடுக்கலாம். எக்ஸ் சய 3 வரும். பின் 2 யாரை பொது எடுக்கலாம்? சய 4 பொது எடுக்கலாம். எக்ஸ் வரும். சயவை பொது எடுத்ததால் மறை நேர் மறையாகும். மறை 3 வரும். இப்போ மொத்தமாக 4 உறுப்பு கோவை ஈருறுப்பு கோவையாக மாறிட்டு இந்த 2 உறுப்புலையுமே எக்ஸைய 3 பொதுவாக இருக்கிறதால இவரையும் ஒரேசா பொது எடுக்க இங்கே மிங்கிற எக்ஸும் இங்கே மிஞ்சிற சய 4 சேர்ந்து மற்ற காரணியை தரும். நீ கொஞ்சம் ஆறுதலாக வந்தாலும் சரி, வேகமாக வந்தாலும் சரி,
வேகமாக காரணிப்படுத்தலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. 2 காரணியாக எழுதியிருக்கணும், ஒவ்வொரு காரணிக்கும் ஒவ்வொரு மார்க்ஸ், 2 மார்க்ஸ் வரும். 2 காரணியாக எழுதலைன்னா பிள்ளை வடிவாக சொல்கிறேன்னா 2 காரணியாக எழுதியிருக்கணும். 2 காரணிகளின் பெருக்கம்ன்றது எழுதியிருந்தால் தான் உங்களுக்கு அந்த மார்க்ஸுக்குள்ளேயே போவீங்க. அதில் ஒரு காரணி எழுதிக்கணும் சார், மற்றது எழுதவே இல்லைன்னா அதுக்கு சரி போடாங்க. ஏன்னா காரணிப்படுத்துகன்னு தான் சொல்லியிருக்கு. ரைட், 10வது கேள்விக்கு போக முடியாது. 10வது கேள்வியை பார்த்த உடனே உனக்கு ஒரு ஐடியா விளங்கினோனும். இது அரைவட்ட கோணம், 10ஆம் ஆண்டுக்குரியது. ஏண்டா மையத்தினூடாக போகிற இந்த கோடு விட்டம், விட்டத்தால் எதிரமைக்கிற கோணம் செங்கோணம். இந்த படத்தை பார்த்த உடனே எனக்கு விளங்கிட்டு கேள்வியே வாசிக்கலை. அரைவட்ட கோணம் செங்கோணம். ஓவை மையமாக உடைய வட்டத்தின் விட்டம் ஏபி ஆனது டி வரை நீட்டப்பட்டுள்ளது. உருவிலுள்ள தகவல்களுக்கு ஏற்ப கேட்கப்பட்ட கேள்வியை பார்ப்போம். சிபிடி என்ற இந்த கோணத்தின் பருமன் கேள்விடுது. இந்த கோணம் இந்த முக்கோணத்துக்கு புறக்கோணம். ஓகே, புறக்கோணத்தை எடுத்து பயன்படுத்தி செய்யுங்கன்னா இன்னும் கொஞ்சம் வேகமாக வரலாம். சில பிள்ளைகள் இந்த கோணத்தை கண்டு 180 கழிப்பீங்க. இது என்ன பிரச்சனைனா நீங்கள் முன்னுக்கு எதை படிச்சிங்களோ அதுதான் உங்களோட ஞாபகத்துக்கு வர்றதுக்கான காரணம். ஆனால் ஈஸியாக செய்யலாம். இந்த கோணம், இந்த 2 கோணங்கள் இந்த கூட்டுத்தொகைக்கு சமன். புறக்கோணமானது அகத்தெதிர்கோணங்களின் கூட்டுத்தொகைக்கு சமன். ஆகவே இந்த சிபிடி கோணம் 90ஐயும் 32ஐயும் கூட்ட வரும் 122 பாக. 122 பாக என்ற விடை இருந்தால் ஃபுல் மார்க்ஸ். படத்திலேயே இந்த இடத்துல செங்கோணம் போட்டிருந்தாலே ஒரு மார்க்ஸ். அந்த செங்கோணம் அரைவட்ட கோணம் செங்கோணம் என்ற தேற்றத்தை பயன்படுத்தி இருந்தாலே ஒரு மார்க்ஸ். விட ஃபுல் மார்க்ஸ், விட இருந்தால் ஃபுல் மார்க்ஸா. வெண்ணுருவில் தரப்பட்டுள்ள தகவல்களுக்கு ஏற்ப நிலற்றப்பட்டுள்ள பிரதேசத்தை விவரித்து எழுதுக. வழக்கமாக தொடை குறியீட்டில் எழுதுகன்னு தானே வர்றது. இது எப்படிப்பட்ட ஆக்கம்? சங்கீதம் கற்கும் மாணவர்களுக்கு ஆண்கள் என்ற ஒரு சின்ன தொடை பிரிவு இருக்குது, ஆண் மாணவர்கள். ஸோ ஆண் மாணவர்கள் எல்லோரும் சங்கீதம் கேட்கிறார்கள் என்ற மாதிரி தான் இங்கே வரப்போகுது. சரி, இப்போ நாங்கள் இதை முதல்ல பிரதேசத்தை இனங்காண்றதுக்கு நம்மட ஐடியா குறிப்போம். சங்கீதம் கேட்போர் அந்த சங்கீதம் என்ற வட்டத்துக்குள்ளே இருக்கிறியம். இதில் இருக்கிறாக்கள் ஆண் மாணவர்கள் என்ற ஆண் மாணவர்கள் தவிர்ந்தோர் யார்? ஆண் மாணவர்கள் தரம் 11 மாணவர்கள், ஆண் மாணவர்கள் முழு பேரும் இந்த வட்டத்துக்குள்ள வந்துட்டாங்க. ஸோ இந்த வட்டத்துக்கு வெளியில் இருக்கிறார்கள் எல்லாம் யார்? அப்போ பெண்கள், வெளியிலேயும் பெண்கள் இருக்கு. இங்கே நிலற்றப்பட்ட பிரதேசம் எப்படிப்பட்டாக்கள்? சங்கீதம் கற்கும் பெண்கள். அதுலேயும் ஒரு சின்ன பிள்ளை இருக்குது, இதையும் சேர்த்து சொல்லணும். தரம் 11 சங்கீதம் கற்கும் பெண்கள். விவரித்து சொல்லும் போதும் கட்டாயம் சங்கிலி அடைப்புகள் எழுதணும். தரம் 11 சங்கீதம் கற்கும் பெண்கள், பெண் மாணவிகள் அப்படின்னு வரும். இல்லை சங்கீதம் கற்கும் பெண்கள், அது கூட சரி, அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. இதை நீங்கள் தரம் 11 விட்டிருந்தாலும் பிரச்சனை இல்லை. சரி பரவாயில்ல, சங்கிலி அடைப்பு விட்டுருந்தாலும் பிரச்சனை இல்லை. சங்கீதம் கற்கும் பெண்கள் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தால் ஃபுல் மார்க்ஸ் கொடுங்க. இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயங்கள், தரம் 11ஐயும் மென்ஷன் பண்ணணும், அகிலத்தோடையும் மென்ஷன் பண்ணணும், அதே நேரம் சங்கிலி அடைப்புக்குள்ளேயும் எழுதணும் அப்படின்றத கொஞ்சம் கவனித்து கொள்ளுங்க. இந்த மாதிரி எழுதியிருந்தால் உங்களுக்கு 2 மார்க்ஸ் வரும். சார் 12வது கேள்வி. வயலொன்றை அறுவடை செய்வதற்காக 4 மனிதர்களுக்கு 6 நாள் தேவைப்படுது. ஸோ அந்த வயலை அறுவடை செய்கிற மொத்த வேலை, மொத்தமாக அந்த வேலை எவ்வளோன்னு பார்ப்போம். 4 மனிதர்கள் 6 நாள் செய்கிற வேலைன்னா ஒரு மனிதன் தனியாக செய்தால் 24 மனித நாள், ஒரு மனிதன் செய்தால் 24 நாள் எடுக்கும். அவ்வேலையின் 3/2 பங்கு. ஸோ அந்த வேலை இந்த 3/2 பங்கு வேலை எவ்வளோன்னு பார்க்கணுமெண்டா 24 3/2 பங்கு 8 16 மனித நாள் வேலையை செய்கிறத பற்றி தான் கதை வருது. 16 மனித நாள் வேலையை அறுவடை செய்ய நாட்களை காண்க. அவ்வயலின் 3/2 அறுவடை செய்வதற்கான மனித நாட்களை காண்க. நிறைய போட்டுட்டோம். 16 மனித நாள். 16 மனித நாள் என்ற விடை இருந்தால் முழுமையான 2 மார்க்ஸ். இதோ நேரடியாகவே 6 தர 4 தர 3/2 ஒரே பெருக்கத்துக்குள்ளால் எடுக்கக்கூடிய ஆக்களம் இருக்கிறீங்க. உங்களுக்கு சரி கேட்டது மனித நாட்கள் அளவு, வேலை இந்த அளவைத்தான் கேட்டது. 16ன்றது விட. எக்ஸ் கம y என்பன 13வது கேள்வி. எக்ஸ் கம y என்பன எழுமாற்று பரிசோதனையின் 2 சார் நிகழ்ச்சிகளாகும். சார் நிகழ்ச்சி என்றால் ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது மற்ற நிகழ்ச்சியை பாதிக்கும். சார் நிகழ்ச்சி என்றைக்கு தான் உங்களுக்கு இடைவெட்டு தொடை இதை 2ஐயும் பெருக்கும் போது வராது, ஆனால் இதில் பெருக்கும் போது வருது. ஸோ இது சாரா நிகழ்ச்சிக்கு கிட்டத்தட்ட இருக்கலாம், சாரா நிகழ்ச்சி இல்லாமலும் இருக்கலாம். சம்பந்தப்பட்ட ஒரு சூத்திரம் இருக்குது. அது சார் நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, சாரா நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, இல்லை 2 ஒன்றன் பின் ஒன்று நடக்கிற 2 நிகழ்ச்சியாக இல்லாமல் தனி நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, இந்த 3 பேரும் சம்பந்தப்பட்ட சூத்திரம்
ப்ரொபபிலிட்டி ஆஃப் ஏ இதில் எக்ஸ் என்ன எக்ஸ்ண்டா எக்ஸில் சார்பில் போடணும். ப்ரொபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் எக்ஸ் ஒன்றிப்பு y சமன் எக்ஸ் ஒன்றிப்பு y சமன் ப்ரொபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் சக ப்ரொபபிலிட்டி ஆஃப் y சொல்லுங்க வேன் அதில் எழுதி கொண்டிருக்க கடையில் ப்ரொபபிலிட்டி ஆஃப் y மைனஸ் ப்ரொபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் இடைவெட்டு y. இதில் எல்லாம் தந்திருக்கு. பிஎக்ஸ் வந்து 3 உண்டா, பிy வந்து 2 உண்டு, பி இடைவெட்டு y வந்து 6 உண்டு. பகுதியன் சமனில் பொம்மசி அதுக்கேற்ற மாதிரி எடுத்து 6, அதுக்கேற்ற மாதிரி நிகழ்தகவை பகுதியன் மாறுற கேட்டு தொகுதி என்ன மாற்றணும். 2ஆல் பெருக்கப்பட்டிருக்கு 2ஆல் பெருக்கினா 2, 3ஆல் பெருக்கப்பட்டிருக்கு 3ஆல் பெருக்கினா 3, 1ஆல் பெருக்கப்பட்டிருக்கு 1ஆல் பெருக்கினா 1. ஸோ கூட்டி கழிச்சா 6ல் 4 வரும். எளிய வடிவில் கொடுத்து விட்டால் 3ல் 2. எளிய வடிவம் இங்கே நிகழ்தகவுக்கு தேவையேண்டில்லை. 6ல் 4 விட இருந்தாலும் ஃபுல் மார்க்ஸ் கொடுங்க, 3ல் 2 விட இருந்தாலும் ஃபுல் மார்க்ஸ் கொடுங்க. ஆனால் 7 மாண வரைக்கும் இந்த மாதிரி கேள்விக்கு எளிய வடிவில் கொடுக்குறது நல்ல. 3ல் 2 விட இருந்தால் ஃபுல் மார்க்ஸ் கொடுங்க. 1 மார்க்ஸ் எப்போ வரும்? இதை சரியாக பிரதிட்டு இருந்தாலே 1 மார்க்ஸ் வரும். 2 விதமான கணக்கம் இருக்கும். ப்ரொபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் ப்ரொபபிலிட்டி ஆஃப் வையை தந்து போட்டு எங்கள்கிட்ட எக்ஸ் y என்பன சாரா நிகழ்ச்சிகள் என்று தந்திருந்தால் எக்ஸும் வையும் சேர்ந்து நடக்கிறதுக்கு இடைவெட்டு வைக்கு ஒரு சூத்திரம் இருக்குது. சாரா நிகழ்ச்சியில் மட்டும் ப்ரொபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் தர ப்ரொபபிலிட்டி ஆஃப் y சாரா நிகழ்ச்சியாக இருந்தால் 2லும் சேர்ந்து நடக்கிறதுக்கான நிகழ்தகவு தரும். கிட்டத்தட்ட இது ஒரு சாரா நிகழ்ச்சி மாதிரி தான் இருக்குது. சாரா நிகழ்ச்சியோ சார் நிகழ்ச்சியோ இந்த சூத்திரம் எல்லாருக்கும் தான். நிகழ்தகவண்ட பாடத்தில் ஒட்டுமொத்தமாக இந்த சூத்திரம் வேலை செய்யும். சார் நிகழ்ச்சியாக இருந்தால் நாங்கள் அது நிபந்தனையோடு தான் போகலும். ஸோ சார் நிகழ்ச்சின்னு சொல்லி போட்டு இடைவெட்ட காணும் கொண்டு கேட்கலாது தந்ததுனாடி தான் செய்கிறாங்க. தாய்க்கட்டையும் நீங்கள் 2 தரம் உருட்டுறீங்க சரிதானே? ரைட். இப்போ ஒரு தாய்க்கட்டை இருக்குது. ஒரு தாய்க்கட்டையும் நீங்கள் 2 தரம் உருட்ட போகிறீங்க. இப்போ முதலாம் தடவையில் உங்களுக்கு ஒரு ஒற்றியன் கிடைக்கணும். முதலாம் தடவையில் ஒற்றியன் கிடைக்கிறதுக்கு என்ன நிகழ்தகவு? முதலாம் தடவையில் ஒற்றியன் கிடைக்கிற நிகழ்ச்சி ஏ என்று எடுத்துக்கொண்டோம்டா முதலாம் தடவையில் ஒற்றியன் கிடைக்கிற நிகழ்ச்சி 6ல் 3 அரை. 2ஆம் தடவையில் ஒற்றியன் கிடைக்கிற நிகழ்ச்சி பி என்று சொன்னால் 2ஆம் தடவையில் ஒற்றியன் கிடைக்கிற நிகழ்ச்சி அது வேறு நிகழ்ச்சி, அது ஏ இல்லை. 2ஆம் தடவைன்றது நீ 2ஆம் தடவை உருட்டினா ஏ அங்கே போன முறை ஒற்றியன் கிடைச்சா என்ன ரெட்டியன் கிடைச்சா என்ன, இது திரும்ப 2ஆம் சான்ஸ். 2ஆம் தடவையில் ஒற்றியன் கிடைக்கிறதுக்கும் 6ல் 3. 2 தடவையும் ஒற்றியன் கிடைத்தல் என்றது சாரா நிகழ்ச்சி. ஏன்? முதல் தடவை ஒற்றியன் கிடைச்சா 2ஆம் தடவை ஒற்றியன் கிடைக்காதுன்னு யார் சொன்னது? அதில் ஒன்றும் தங்கி இல்லை. ஸோ இது சாரா நிகழ்ச்சி. ஸோ இந்த சந்தர்ப்பத்தில் 6ல் 3 தர 6ல் 3 36ல் 9 இருக்கும். 2 தடவையிலும் ஒற்றியன் கிடைக்கிறதுக்கான நிகழ்தகவு நெய்யரி கீறி நீங்கள் பார்க்கலாம். இது மரவரிக்குள்ளாலையும் செய்யலாம். மரவரியும் இப்போ சார் நிகழ்ச்சிக்கும் நாங்கள் மரவரி படத்தை பயன்படுத்துகிறோம். அங்கே நாங்கள் பயன்படுத்துகிறது நிபந்தனையோட. முதலாம் கிளையில் இது வந்தால் சார் நிகழ்ச்சியிலையும் பயன்படுத்துவோம் தானே, பாதிக்கிறதுலேயும் மரவரி படம் பயன்படுத்துகிறோம். ஆனால் அங்கே பயன்படுத்துறது நிபந்தனையோட. நீங்கள் ஓவராக பயப்படாங்க, இதில் ஒன்றும் இல்லை. இது சார் நிகழ்ச்சி என்று சொன்ன உடனே நீங்கள் நான் பயந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். சார் நிகழ்ச்சி என்று சொன்ன அந்த சொல் உங்களை விரட்டிட்டு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படியா? இப்போ 14வது கேள்வி, எனும் சமநிலையை திருப்தி செய்யும் மிக பெரிய நிறையன் தீர்ப்பம். எங்களுக்கு இதில் தான் எக்ஸ் இருக்கிற உறுப்பு. ஸோ எக்ஸ் இல்லாத உறுப்பான 25 அங்கே அனுப்புவோம். 25 உறுப்பாக அங்கே பாஸ் ஆகும். 150 எக்ஸ் சிறிது 425 சக 25 425 450 150 எக்ஸ் சிறிது 450 என்று வரும். சமன்பாட்டின் இருபுறமும் சமநிலைந்த இருபுறமும் அதே மாதிரி சமன்பாடு மாதிரி 150ஆல் வகுக்க போகிறேன். இதில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. என்னென்னா சில பிள்ளைகளுக்கு வகுக்கும் போது குறிமாறும். எப்போ குறிமாறும்? மறைக்காரணியால் வகுத்தால் மட்டும்தான் குறிமாறும். அதனாடி எங்களுக்கு இங்கே குறிமாற போகிறது இல்லை. 150 வெட்டப்பட போது எக்ஸ் தொடர்பான ஒரு கூற்று வரப்போது. எக்ஸ் வந்து 3 விட சிறியது. கேட்டது திருப்தி செய்யும் மிக பெரிய நிறையன். முதல் தீர்வு எழுதுவோம். எக்ஸ் சிறிது 3, எக்ஸ் 3லும் சிறியது. சரி, அப்போ 3 விட சிறிய பெருமானங்கள். அப்போ எக்ஸுக்கான தீர்வு என்ன? 3 விட சிறிய நிறையன் 2 1 0 மறையில எல்லாம் இருக்கும். ஆனால் கேட்டது இந்த தீர்வுகளுக்குள்ள மிகப்பெரிய ஆள். இந்த தீர்வுகளுக்குள்ள மிகப்பெரிய ஆள் 2.
கேட்ட கேள்விக்கு விட 2. ஆனால் கேட்ட கேள்விக்கு மட்டும் விட இல்லை, இங்கே தீர்வுக்கு 1 மார்க்ஸ், விடைக்கு 1 மார்க்ஸ். நீங்கள் 2 மட்டும் கொடுத்துருந்தாலும் அந்த 1 மார்க்ஸ் வரும். கட்டாயம் தீர்வுத்தோட எழுதி அந்த 2ன்றதை கண்டுபிடிக்கணும் இல்லை, தீர்க்கிறதுக்கு 1 மார்க்ஸ், விடைக்கு 1 மார்க்ஸ். உருவிலுள்ள தகவல்களுக்கு ஏற்ப எக்ஸின் பெருமன் 15வது கேள்வி. இப்போ இருக்கிற தரவு என்ன, இருசமபக்க முக்கோணம். ஆனால் படம் கொஞ்சம் அந்த சரியான ஐடியாவில் இல்லை. இதில் இருக்கிற தரவின்படி ஏபிசி ஒரு நேர்கோடுன்றது மாதிரி தெரியுது. அப்போ தான் இந்த கேள்வியை செய்யலாம். சரி, ஓகே, ஏபிசி நேர்கோடு. இதில் 2 இருசமபக்க முக்கோணம் இருக்குது. ஏபிடின்றது ஒரு இருசமபக்க முக்கோணி, பிசிடி ஒரு இருசமபக்க முக்கோணி. சரி, ஏபிடி என்ற முக்கோணத்தில் பயன்படுத்தினா சமனான பக்கங்களுக்கு எதிரான கோணங்கள் என்ற அடிப்படையில் இந்த கோணம் எனக்கு 35 அப்படின்ட்டு வரும். சரி, இது 35 பாகை ரெண்டா. அதே மாதிரி இங்கே வருவோம். இந்த முக்கோணத்தில் இருசமபக்க முக்கோண தேற்றத்தை பயன்படுத்தினா சமனான பக்கங்களுக்கு எதிரான கோணம் என்ற அடிப்படையில் இந்த கோணம் இந்த கோணத்துக்கு சமன் என்று வரும். இதை கண்டுபிடிச்சிட்டோம்னா எக்ஸை கண்டுபிடிச்சிடலாம். சரி, இது இந்த முக்கோணத்துலேருந்து தான் இதை காணணும். இந்த முக்கோணத்துக்கு இங்கால இருக்கிற முக்கோணத்துக்கு இவர் யார் அப்படின்னு கேட்டால் புறக்கோணம். ஒரு கோட்டை நீட்டுவதால் வந்த கோணம். புறக்கோணமானது அகத்தெதிர்கோணங்கள் இந்த கூட்டுத்தொகைக்கு சமன். இல்லாட்டி நீங்கள் என்ன செய்யலாம், இந்த கோணத்தை கண்டு 180 கழிக்கலாம். ஸோ இந்த பி கோணம் வந்து 35 35 70 படத்திலேயே செய்கிறேன். இது 70ண்டா இதுவும் 70. இப்போ பிசிடி என்ற முக்கோணத்தின் அகக்கோண தேற்றத்தை பயன்படுத்தினேன்டா 70 எக்ஸையும் கூட்டினா 180 பாக வரணும். 70 140. ஸோ எக்ஸ்ன்றது காணணும்னா 180லேருந்து 140 கழிச்சா 40 பாகைன்றதை விட 40 பாகைன்ற விடை எடுத்திருந்தால் ஃபுல் மார்க்ஸ். சரிதானே? இல்லை உங்களுக்கு இந்த படத்துக்குள்ளேயே புள்ளியில் சமனான பக்கங்களுக்கு எதிரான கோணம் சமன் தேற்றம் இல்லைன்னா புறக்கோண தேற்றம் பயன்படுத்தி இருந்தாலே உங்களுக்கு 1 மார்க்ஸ் வரும். ஃபுல் விடை இருந்தால் தான் முழுமையான புள்ளி வரும். ரைட். 16வது கேள்விக்கு வருவோம். பிள்ளைகள், ஒரு உள்ள நேர்கோட்டின் வெட்டுத்துண்டு யாது, படித்திறன் யாது? வெட்டுத்துண்டு வையச்ச வெட்டுற புள்ளி நேரடியாக வையச்ச வெட்டுற புள்ளியில் வையாள் கூறு வந்து வெட்டுத்துண்டை தரப்போகுது. ஸோ நேரடியாக எங்கே வெட்டுது, வை இந்த 2ல் வெட்டுது. ஆகவே வெட்டுத்துண்டு 2. படித்திறன் வேணுமெண்டா 2 புள்ளி இந்த ஆள்கூறு வேணும் சூத்திரத்தை பயன்படுத்துறதுக்கு. ரைட். இந்த புள்ளியில் வந்து எக்ஸ் வந்து 2, y வந்து 4. என்னமோ ஒரு புள்ளி ஏ என்ற புள்ளியில் y தான் 2, அந்த இடத்துல எக்ஸ் 0. இதில் கனப்புள்ளியில் வர்ற மிஸ்டேக் என்னென்னா 2,0 அந்த ஆள்கூறு எடுத்துடுறது. அந்த ஆள்கூறு 0,2. படித்திறன் வேணுமெண்டா மேலே இருக்கிற புள்ளியை நான் இதில் எழுதுகிறேன், கீழே இருக்கிற புள்ளியை அதுக்கு கீழே எழுதுகிறேன். ரைட்டா? மேலே இருக்கிற புள்ளியை இதில் எழுதுகிறேன், கீழே இருக்கிற புள்ளி இதில் எழுதுகிறேன். 0,2 எம் சமன் y ஆள்கூறுகளின் வித்தியாசத்தின் கீழ் எக்ஸ் ஆள்கூறுகளின் வித்தியாசம். சூத்திரமாக எழுதணும் மட்டும் இல்லை, 4லேருந்து 2 கழிக்கிறேன். 4லேருந்து ஓகே, y ஆள்கூறுகளின் வித்தியாசத்தின் கீழ் எக்ஸ் ஆள்கூறுகளின் வித்தியாசம். எக்ஸ் ஆள்கூறுகளின் வித்தியாசம்ன்றது 2லேருந்து 0 கழிக்கணும். 4லேருந்து 2 கழிச்சா 2, எக்ஸ்லேருந்து 2லேருந்து 2 கழிச்சா 2, 2 வகுத்தா படித்திறன் 1. ஸோ வெட்டுத்துண்டு 2ன்றதுக்கு 1 மார்க்ஸ், அது நேரடியாகவே காணலாம். படித்திறன் 1ன்றது காண்றதுக்கு 1 மார்க்ஸ். படித்திறனை வேறு விதமாக காணலாம். இப்போ இந்த கோட்டின் சமன்பாடு y சமன் mx + c. இப்போ சியை தான் நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் 2. ஸோ இதில் இந்த கோடு இந்த புள்ளியை திருப்தியாக்கும். அவ்வளோ தூரத்துக்கு போகக்கூடாது புள்ளியில். நீங்கள் எம்ன்றது y ஆள்கூறுகளின் வித்தியாசத்தின் கீழ் எக்ஸ் ஆள்கூறுகளின் வித்தியாசத்தால் காண்றதுக்கு ட்ரை பண்ணுவோம். இந்த புள்ளியை திருப்தியாக்கும். அந்த அடிப்படையில் இந்த புள்ளியை பிரதியிட்டா வைக்கு பெருமானம் 4 வரணும். படித்திறனோட எக்ஸை கூட்டும் போது இந்த எக்ஸ் இந்த பெருமானம் 2 போட்டு அதை படித்திறனால் பெருக்கி வெட்டுத்துண்டை கூட்டும் போது எனக்கு 4 விட வரணும். சரி, இது ஒரு சின்ன சமன்பாடு மாதிரி இருக்குன்னா 2m சக 2 சமன் 4. எம்மை காணணுமெண்டா 2m சமன் இந்த 2 அங்கால போனால் கழிவடும், கழிவட்டா 2. சமன்பாட்டின் இருபுறமும் 2ஆல் வகுத்தா m சமன் 1 ஒரு சமன்பாடை உருவாக்கியும் காணலாம். தேவையில்லை. படித்திறன் காண்றதுக்கு 2 புள்ளிகளின் ஆள்கூறு எடுத்து y ஆள்கூறுகளின் வித்தியாசத்தின் கீழ் எக்ஸ் ஆள்கூறுகளின் வித்தியாசம் தான் ஈஸி. கட்டாயம் 2 புள்ளி இந்த ஆள்கூறு ஒன்று நேரடியாக தரப்படும், இல்லை மறைமுகமாக இப்படி வெற்ற புள்ளிகளை தந்து நாங்கள் அதில் காணக்கூடிய மாதிரி இருக்கும். 17வது கேள்வி, மையம் ஓ. மையம் ஓண்டேக்கு நீங்கள் கவனிச்சிடணும். இது மையம் என்ன வட்டத்துண்ட கோணம் தொடர்பாகவும் இருக்குது போல கிடக்கு. இல்லைன்னா ஆரைகள் நீளத்தில் சமனும் பயன்படுத்தலாம். ஏண்டா மையத்திலிருந்து பரிதியை நோக்கி வர்ற கோடு ஒன்று OA ஒரு வட்டத்தின் ஆரை, அதே மாதிரி OBயும் ஒரு வட்டத்தின் ஆரை. இது சமபக்க முக்கோண தேற்றம் பெறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்ப்போம். மையம் ஓவை மையமாக உடைய வட்டத்தில் ABC வட்டத்தில் உள்ள புள்ளிகளா x, y என்ற கோணம் அச்சரம் சார்பாக போட்டிருக்க இந்த x, y என்ற கோணத்தை காண்க.
இங்கே ஆரைகளின் நீளம் இந்த எக்ஸை தான் ஃபஸ்ட்டு காணக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த கேட்ட ஓர்டரில் தான் காணக்கூடியதாக இருக்கும். சரி, இப்போ இந்த எக்ஸை காண்றதுக்கு இந்த முக்கோணத்தின் தேட்டத்தை பயன்படுத்தி தான் எக்ஸை காணும். மையக்கோண பருதி கோண தேட்டம் பாவிக்கலாம், அதுக்கு எனக்கு பருதி கோணம் தெரியாது. ஸோ இந்த முக்கோணத்தில் இது ஒரு இருசமபக்க முக்கோணி. எது? ஏபிஓன்ற முக்கோணம் இருசமபக்க முக்கோணி. சமனான பக்கங்களுக்கு எதிரான கோணங்கள் சமன். ஸோ இந்தளவு கோணமும் 40 பாகையாக இருக்க போகுது. ஸோ முக்கோணத்தின் அகக்கோணங்கள் இந்த கூட்டுத்தொகையை பார்த்தா 40 40 எக்ஸ். இந்த 3 கோணத்தையும் கூட்டினா 180 வரப்போகுது. 40 40 80 ஆகிட்டு. ஸோ எக்ஸ் வந்து 180லேருந்து 80 கழிச்சா எக்ஸ் வந்து 100 பாகை. எக்ஸை கண்டுபிடிச்சாச்சு. இப்போ வையை எப்படி கண்டுபிடிக்கலாம்? இது 100 பாகைண்டா இது மையக்கோணம். மையக்கோணம் 100 பாகைண்டா பரிதி கோணம் மையக்கோணத்தின் அரைவாசி. ஏயிலிருந்தும் பியிலிருந்தும் வட்டத்தின் மையத்தில் எதிரமைக்கிற கோணம் 100 பாகைண்டா பரிதியில் எதிரமைக்கிற கோணம் அது இந்த பாதி 100 இந்த பாதி 50 பாகை. கன பிள்ளைகளுக்கு பிரச்சனை என்னண்டா பரிதி கோணம் இந்த மாதிரி இருந்தால் 50 பாகைன்றதை தெளிவாக போடுற பிள்ளை. அதை இதுக்கு இடைக்குள்ளால குறுக்கறுத்து போனால் குழம்பிடுறது. அது இடைக்குள்ளால குறுக்கறுத்து போனாலும் அது பரிதி கோணம் தான். ரைட். இதுக்கு சரி புள்ளித்திட்டம் பிள்ளைகள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மார்க்ஸ். அது 2 பிரிப்பாக பிரித்தா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மார்க்ஸ். காரணம் இல்லை தானே, இங்கே நீங்கள் விடை இருந்தால் ஃபுல் மார்க்ஸ் கொடுத்துக்கொள்ளும். உருவில் உள்ள அரியத்தின் கன அளவை காண்க. உருவில் உள்ள அரியத்தின் கன அளவு. அரியத்தின் இந்த கன அளவுக்கான சூத்திரம் என்ன? குறுக்கு வெட்டு பரப்பு தர நீளம். கன உருந்த கன அளவு 8ஆம் ஆண்டில் படித்ததில் 3 சூத்திரத்தில் 2 சூத்திரத்தில் ஏதோ உண்டு. இது சீரான குறுக்கு வெட்டு முகம் இப்படி இருந்தால் குறுக்கு வெட்டு பரப்பு தர நீளம். ஆகவே அரியத்தின் கனளவு சமன் குறுக்கு வெட்டு பரப்பு தர நீளம். குறுக்கு வெட்டு முகம் என்ன முகமோ அந்த சூத்திரம். குறுக்கு வெட்டு முகம் என்ன சூத்திரம்? முகம் முக்கோணம். செவ்வகமாக இருந்தால் செவ்வகத்தின் சூத்திரம் பெறுமா? முக்கோணம் அரைதர அடிதர செங்குத்துயரம். இது முக்கோணத்தின் பரப்பளவை காண்றதுக்கான செங்குத்துயரம். தர நீளம் இது அரியத்தின் நீளம். பிரதியிடுவோம். அரை தான் முக்கோணத்தின் அடி. இந்த செங்குத்து பக்கம் வந்து முற்ற இந்த கோடு அடி. அடி வந்து 16 சென்டிமீட்டர். செங்குத்து உயரம் 6 சென்டிமீட்டர். 6 தானே? 6 சென்டிமீட்டர். உயரம் வந்து 20. பெருக்கக்கு முன்னுக்கு வெட்டுப்படக்கூடியது ஏதோ ஒன்று வெட்டுப்படும் 8. மற்றதெல்லாம் பெருக்கித்தான் ஆகணும். 48 தர 20. அங்கால சைவரை தூக்கி பின்னால் போட்டால் 96. ஆகவே 960 சென்டிமீட்டர் தர சென்டிமீட்டர் தர சென்டிமீட்டர். சென்டிமீட்டர் கனம். அழகு முக்கியம் இல்லை. பகுதி ஒன்றுக்கு அழகு விட விட்டாலும் மார்க்ஸ் கிடைக்கும். 960 என்ற விடை இருந்தால் முழுமையான 2 மார்க்ஸ். சூத்திரத்தில் சரியாக பிரதிகிட்டு இருந்தால் 1 மார்க்ஸ் விட பிழைச்சிருந்து. 19வது கேள்வி விட சரிதானேடா? செஞ்சாக்கள். ஓகே. 19வது கேள்வி உருவில் உள்ள சொல்லுவோம். உருவில் உள்ள ஆரச்சிறை ஆனது 14 சென்டிமீட்டர் ஆகும். ஆரை வந்து 14 சென்டிமீட்டர். அதன் சுற்றளவை காண்க. கால்வட்டத்தின் சுற்றளவுக்கு சூத்திரம் நாங்கள் பயன்படுத்துகிறதில்லை. எங்களை பொறுத்த வரைக்கும் வட்டத்துக்கு 2 சூத்திரம். வட்டத்தின் பரிதி இந்த நீளத்துக்கான சூத்திரம் தான் C = 2π. வட்டத்தின் பரிதி இந்த நீளம்ன்றது முழு வட்டமாக இருக்கும்போது C என்று சொல்லுவோம். பரிதி இந்த நீளம் C = 2π, வளைந்த கோடு. இப்போ கால்வட்டமான அந்த வில்லுந்த நீளம்தான் 2π இருந்த காவாசி. அதை கண்டு கூட்டுவோம். சேத்தா போல 2r அந்த வேண்டும் சூத்திரம் எல்லாம் வேண்டாம். வில்லின் நீளம் சமன் முழுவட்டமாக இருந்தால் 2πr. அது இந்த கால்வட்டமாக இருக்கிறதால காவாசி. 2 பைக்கு பதிலாக 22 கீழ் 7, ஆரைக்கு பதிலாக 14. மையத்திலேருந்து பரிதிக்கான தூரம் 4ல் 1. பெருக்கக்கு முன்னுக்கு வெட்டுப்பட்டால் இங்கே 2 முறை, இங்கே வெட்டுப்பட்டால் 2 முறை, இன்னும் ஒரு 2 வெட்டுப்படும். ஸோ 22 மட்டும்தான் வெட்டுப்படாமல் இருக்க போது. வில்லுந்த நீளம் 22 சென்டிமீட்டர். கேள்வி சுற்றளவு. ஆகவே சுற்றளவு சமன் சுற்றியுள்ள நீளம். வில்லுந்த நீளம் 22, அதோட 14, இங்கால ஒரு 14. ஆரை 2 பக்கமும் சமன். ஸோ 22 + 14 + 14 அப்படின்னா இது 28 22 மொத்தமாக 50 சென்டிமீட்டர் 2 பேரும். 50 சென்டிமீட்டர் விட இருந்தால் முழுமையான புள்ளி. இதில் சரியாக சூத்திரத்தில் பிரதிடுற சில புள்ளிகள் இதோட சேர்த்தே சுற்றளவு சமன் 2r 2 பிரதிட்டு இருக்கும். அது பிரச்சனை இல்லை. இதை சரியாக பிரதிட்டு இருந்தால் உங்களுக்கு அந்த 1 மார்க்ஸ் கிடைக்கும். வில்லுந்த நீளத்துக்கு சரியாக பிரதிட்டு இருந்தால் 1 மார்க்ஸ் கிடைக்கும். 20வது கேள்வி இணைகரம் தொடர்பானது. உருவில ABCD என்னும் இணைகரத்தின் பரப்பளவு தந்திருக்குது. ABCD. ஓகே. இணைகரத்தின் பரப்பளவுக்கும் முக்கோணி ABE
பரப்பளவுக்கும் இடையிலான தொடர்பு. இது ஒரே இரு சமாந்தர நேர்கோடுகளுக்கு இடையில ஒரே அடி மீது உள்ள இணைகரம் முக்கோணம் தொடர்பான பரப்பளவு தொடர்பான கேள்வி. என்ன பிரச்சனை, இது இஎல்சிக்குள்ளேருந்து கொஞ்சம் பிரேக் ஆகுது, இது இஎல்சிக்குள்ளே இல்லை. ஆனால் இதே மாதிரி ஒரு கேள்வி பாஸ் பேப்பரில் இருக்குது, அது நாங்கள் இஎல்சிக்குள்ளே இதை கொண்டு வரலாம். இந்த கேள்வியை கூட இஎல்சிக்குள்ளே நாங்கள் கொண்டு வரலாம். இதே அப்படியே இன்னும் இல்லாமல் என்ன செய்யலாம், ஒரு இணைகரமாக்கி விடலாம். இப்போ இதுக்கு சமாந்தரமான ஒரு கூட இதில் கீறி இணைகரமாக்கி அதை வேறு மாதிரி ஜாயின் பண்ணிடலாம். ஆனால் தேற்றம் எங்களுக்கு தெரியும், இணைகரத்தின் பரப்பளவு இந்த அரைவாசியாக இருக்கும் முக்கோணத்தின் பரப்பளவு. இந்த ரெண்டு பேருக்கும் இடையிலான தொடர்பு முக்கோணத்தின் பரப்பளவு, முக்கோணி ஏபிசி இந்த பரப்பளவு இணைகரம் ஏபிசிடி இந்த பரப்பளவு இந்த அரைவாசி. பின்னுக்கு போட்டிருந்தாலும் சரி, ஆனால் இப்படி இந்த மாதிரியான சந்தர்ப்பத்தில் அரைவாசி சொல்லையா இல்லை சமாந்தரம் அப்படின்ற ஒரு தொடர்பு தந்து இதை இணைகரம் தொடர்பான தேற்றத்துக்குள்ளே மடக்கி இருக்கலாம்னு சொல்கிறேன். இங்கே அப்படி ஒன்றும் இல்லை, சமாந்தரம் ஒன்றும் இல்லையா. ஒரு இணைகரம் ஒன்றை தந்து இப்படி நான் சொல்ல வர்ற விஷயம் என்னண்டாடா, இப்படி ஒரு கூட போட்டு இதை இணைகரம் மாதிரி நீட்டி இந்த ஈயை கொஞ்சம் தள்ளி அங்கால போட்டு இதை ஒரு கேள்வியை வேறு மாதிரி மாற்றி கொண்டு வந்து தந்திருக்கலாம். அப்பைக்கே நீங்கள் யோசிக்கிறது இல்லை. பிறகு நாங்கள் இந்த தேட்டர் இது அப்பைக்கே வேறு மாதிரி தேட்டத்துக்குள்ளால போகும், இணைகர தேட்டத்துக்குள்ளாலேயே அதை செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் எங்களுக்கு இந்த மாதிரியும் தொடர்பு கொடுத்துருக்கலாமடா. என்ன ஒரு விதமாக கொடுத்துருக்கலாம், இணைகரம் ஏபிசிடியின் பரப்பளவு முக்கோணம் ஏபிஇ இந்த பரப்பளவு இந்த 2 மடங்கு அப்படின்னு கொடுத்துருக்கலாம். இந்த 2 விதத்தில் எப்படி கொடுத்துருந்தாலும் உங்களுக்கு சரியானது கொடுத்துருந்தா 2 மார்க்ஸ் கொடுங்க. இல்லை சொல்லுங்க, இல்லை முக்கோணியும் இணைகரம் பரப்பளவில் சமன் இல்லையே. முக்கோணத்தின் பரப்பளவு அரைதர அடிதர செங்குத்தியரம், இங்கே அடியும் செங்குத்தியரவும் மாறையில். அதே மாதிரி இணைகரத்தின் பரப்பளவு அடிதர செங்குத்தியரம். ஸோ இணைகரத்தின் அரைவாசியாக இருக்கும் முக்கோணம், முக்கோணத்தின் 2 மடங்காக இருக்கும் இணைகரம். 21வது கேள்வி. ஓகே தானே, ஒரு 5 கேள்வி டக்குன்னு முடிச்சிடுவோம்டா. ஒரு வாகனமானது 15 நிமிடங்களில் 12 கிலோமீட்டர் கடக்குமாயின் அவ்வாகனத்தின் கதியை கிலோமீட்டர் மணித்தியாலத்துக்கு காண்க. சூத்திரம் இருக்குது, கதி சமன் தூரத்தின் கீழ் நேரம். அந்த சூத்திரத்துக்குள்ளால போகலாம். பட் அதை விட ஈஸி நேர்வித சமன்ல செய்கிறது. 15 நிமிடத்தில் ஒரு வாகனம் 12 கிலோமீட்டர் போகுதுண்டா, ஒரு மணித்தியாலத்தில் அந்த வாகனம் இதே ஸ்பீடில் போனால் எவ்வளவு தூரம் போகும், அதான் கதி. ஓரளவு நேரத்தில் பயணிக்கின்ற தூரம். ஆனால் இன்னும் பிரச்சனை, இங்கே மணித்தியாலம் நிமிடத்தில் இருக்குது. ஒரு மணித்தியாலம்ன்றது 60 நிமிடம். ஸோ 60 நிமிடத்தில் இந்த வாகனம் எவ்வளவு தூரம் போகும், 4 மடங்கு தூரம் போகும். நேர்வீத சமனில் குறுக்கு பெருக்கம் போட்டால் 60ம் 12ம் பெருக்கப்பட்டு 15ஆல் பிரிக்கோணம், 4 மடங்கண்டு வரும். நான் அதை வகுத்தா 48 கிலோமீட்டர் போகும். ஒரு மணித்தியாலத்தில் 48 கிலோமீட்டர் போகும்ண்டா கதி 48 கிலோமீட்டர் H-1. எங்களுக்கு அழகு பிரச்சனை இல்லையே, 48 விட இருந்தாலே ஃபுல் மார்க்ஸ் கிடைக்கும். இதை சூத்திரத்துக்களால் செய்கிறதுண்டா, கதிசமன் தூரத்தின் கீழ் நேரம். என்ன தூரமும் நேரமும் கிலோமீட்டர் மணித்தியாலம் சார்பான இலகுல போடும். தூரம் 12 கிலோமீட்டர், நேரம் 15 நிமிடம். நிமிடத்தை மணித்தியாலமாக்கணுமெண்டா நீங்கள் 60ஆல் பிரிக்கணும். நிகர்மாறாகி பெருக்கும்போது இந்த 60 மேலே போயிடும். ஸோ 12 கீழே 15, நிகர்மாறாகும்போது 60 போய் மேலே உட்காந்துடும். ஸோ வெட்டினீங்களா அந்த 48 வரும். கிலோமீட்டர் மணித்தியாலம் சார்பான அலகண்டா கிலோமீட்டர் H-1 அண்ட் அலகுல விட வரும். சூத்திரத்தை பயன்படுத்துறதை விட நேர்வீத சமன் பயன்படுத்துறது இந்த பாடத்துக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இறுதி விட இருந்தால் செய்க வழியோடு இருந்தால் ஃபுல் மார்க்ஸ். கிலோமீட்டர் per hour H-1 இல்லைன்னா per hour இப்படி போடணும். 48 கிலோமீட்டர் per hour. நீங்கள் பிரச்சனையில் அழகை பார்க்க வேணாம். 48 விட இருந்தால் 2 மார்க்ஸ் கொடுங்க. அழகுலையும் கவனம் எடுத்துக்கொள்ளுங்க. அதுக்காண்டி புல விடுங்கோன்ற அர்த்தம் இல்லை. நீங்கள் அழகை பார்க்காம மார்க்ஸை கொடுங்க, உங்களுக்கு தானே. நான் திருத்தினா அப்படி தான் திருத்துவேன், எனக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் திருத்துங்க. சரியா விளையால், நான் திருத்துறேன்னு நினைச்சு திருத்துங்க. ஓகே. பொது மடங்குகளில் சிறியது காண்க. பூமாசி அடிக்கடி கதைச்சிட்டோம். எங்களுக்கு வர்றது அட்சர கணித உறுப்பு. எல்லா அட்சரங்களும் வலுக்களாக தான் வரும். அட்சர கணித காரணியெல்லாம் வலுவாக வரும். எது வலுவாக வராது, முதன்மை காரணிகளின்
நம்பர் குணகம் மட்டும்தான் வலுவாக வராது, குணகத்துக்கு மட்டும்தான் பொமசி காணும். இதில் கனவிதம் இருக்குது. பெரியவற்ற மடங்கு 8, 8 4க்கு மடங்கு 6க்கு இல்லை, 16 4க்கு மடங்கு 6க்கு இல்லை, 24 4க்கு மடங்கு 6க்கு மடங்கு 8க்கு மடங்கு. ஸோ பொமசி 24 நம்பருக்கு. இல்லைன்னா 4 6 8 போட்டு முதன்மை காரணியால் வகுத்து நீங்கள் 24ன்றதை கண்டுபிடிக்கலாம். மற்றபடி இருக்கிற எல்லா காரணிகளும் பெறணும் உயர்வலுவோட. ஏ 3 இடத்துலையும் இருக்குது, உயர்வலு கடைசியாக இருக்க வர்க்கம். ஸோ ஏ வர்க்கம் என்று வரணும். பி ஒரே ஒரு இடத்துல தான் இருக்குது, உயர்வலு வர்க்கம் பி வர்க்கம் என்று வரணும். 24 ஏ வர்க்கம் பி வர்க்கம் என்ற விட இருந்தால் முழுமையான 2 மார்க்ஸ். இதை விட 1 மார்க்ஸ் வர்றதுக்கு சில பிள்ளைகள் இந்த வகுத்தல் முறையில் போயிருக்கும், இல்லை முதன்மை காரணிகளின் வலுக்களின் பெருக்கமாக எழுதி போட்டு விட கொடுக்காம போயிருக்கும். அதை சரியாக வகுத்தலில் கடைசி வரைக்கும் சரியாக கொண்டு போயிருந்தாலும் 1 மார்க்ஸ் வரும், இறுதி விட போடாட்டி கூட. ஆனால் சரியாக போயிருக்கணும். ஆனால் இதுக்கு ஏண்டா அவ்வளோ நேரம், நீ நேர போடலாம், ஒரு பயம் இல்லை, நேர போடும். 23வது கேள்வி. உருவில் உள்ள தகவல்களுக்கேற்ப ஒருங்கி செய்யும் முக்கோண ஜோடியை தெரிவு செஞ்சு. இதில் மொத்தமாக 3 முக்கோணம் தான் எந்த கணக்கு தெரியுது. ஒன்று ஏபிசி, அடுத்தது பிக்யூஆர், அதை விட பிபிஇ என்ற ஒரு சின்ன முக்கோணம் இருக்குது. ஆனால் அவரை மாதிரி ஒரு முக்கோணம் இங்கே இல்லை. அப்போ பெரிய முக்கோணங்கள் 2 தான் ஒருங்கி செய்ய போகுதுன்றது தெரியுது. தெரிவு செய்து அவை ஒருங்கி செய்யும் சந்தர்ப்பத்தை குறிப்பிடுக. சரி, இங்கே ஒருங்கி செய்யணுமெண்டா ஒரு முக்கோணம் இன்னும் ஒரு முக்கோணத்தை ஒருங்கி செய்யணுமெண்டா மொத்தம் 4 வழி இருக்குது, 4 நிபந்தனைகளுக்கு அடுப்பு. ஒரு முக்கோணத்து இந்த 3 பக்கமும் இன்னொரு முக்கோணத்து இந்த 3 பக்கம். முதல்ல இந்த முக்கோணத்தில் என்ன சமனாக இருக்குது, இதில் என்ன தரவு இருக்குன்னு பேர் சமாந்தர கோடுகள் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. சமாந்தர கோடின் அடிப்படையில் ஒத்த கோணங்கள் சமன். இந்த 2 கோடும் சமாந்தரம், இந்த கோடு இடைவெற்றதால் இந்த ஏ கோணமும் பி கோணமும் சமன். இது இந்த முக்கோணத்தில் இருக்குது, அது அந்த முக்கோணத்தில் இருக்குது. அதேமாதிரி இந்த 2 கோணமும் சமாந்தரம் என்ற நாடி இந்த பி கோணமும் ஆர் கோணமும் சமன். இந்த சமாந்தரம்ன்றது ஒத்த கோணங்கள் சமன் என்றதை தருது. அதை விட இந்த துண்டு பக்கம் ஏபி என்ற பக்கம் பிஆர் என்ற பக்கத்துக்கு சமனாக இருக்குது. ஸோ ஏபியோட பிபியை சேர்த்தா ஏபி என்ற பக்கம் பிஆர் என்ற பக்கத்துக்கு சமன். ஸோ 2 கோணம் ஒரு பக்கம். அப்படின்னா அந்த நிபந்தனை கோகோப்பா கோணம் பக்கம் 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 வேணாம், இங்கே இல்லையே ஐயா. ரைட் நான் கண்டுபிடிச்சிட்டேன். சமாந்தரமாக இருக்கிற நான் கண்டுபிடிச்சிட்டேன், சொல்கிறேன் நான். உங்கள்டைய ஒரு பெரிய பிள்ளை என்னண்டா சமாந்தரம் என்று போட்டாலே அந்த பக்கம் 2 சமன் என்று நினைக்கிறது, அதானே? சமாந்தர கோடு இருக்கிற பக்கங்கள் எல்லாம் சமனண்டா உங்களுக்கு ஒரு நாட்பக்கல் காட்டுறேன் பாருங்க. இப்படி ஒரு நாட்பக்கல் இருக்குது, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த நாட்பக்கலுக்கு பேர் தெரியுமா? சரிவகம். சரிவகத்தின் ஒரு சோடி எதிர்ப்பக்கம் சமாந்தரம். இது 16 சென்டிமீட்டர்னா இந்த மேலே இருக்கிற கோடும் 16 சென்டிமீட்டரா? இல்லை. அப்போ சமாந்தரமாக இருக்கிற கோடுகள் சமனாக இருக்கும் என்று யார் உங்களுக்கு எழுதப்படாத ஒரு ரூல்ஸ் சொன்னது? அது இணைகரத்தில் ஒரு எதிர்ப்பக்கங்கள் சமாந்தரமாகவும் இருக்கும் சமனாகவும் இருக்கும். இது இணைகரமோ? இல்லை. ஸோ சமன்ன்றதை எங்களால் சொல்லலாம். ஒருங்கி செஞ்ச பிறகு சமன் என்று வரப்போகுது, ஒருங்கி செய்யக்கு முன்னுக்கு சமன் என்று சொல்லலாம். ஒருங்கி செஞ்ச பிறகு இந்த பக்கங்கள் சமனாக தான் இருக்க போகுது, ஆனால் ஒருங்கி செஞ்ச பிறகு. ஸோ இது கோணம் பக்கம் என்ற நிபந்தனையில் ஒருங்கி செய்ய போகுது. அந்த சந்தர்ப்பத்தில் பக்கம் ஒத்த பக்கமாக இருந்தால் போதும். அது ஒத்த பக்கம் தான், 2 கோணத்தையும் வச்சிருக்க பக்கம். அங்கேயும் அந்த முக்கோணத்திலையும் 2 கோணத்தையும் வச்சிருக்க பக்கம். ஆகவே அந்த முக்கோணங்களை காட்டணும். முக்கோணி ஏபிசி என்ற முக்கோணமும் கம போடலாம், இல்லை சர்வசமனே போடலாம், ஒருங்கி செய்யும். முக்கோணி பிக்யூஆர் என்ற முக்கோணமும் கோணம் பக்கம் என்ற நிபந்தனையில் ஒருங்கி செய்யும். முக்கோணங்களை இனங்கண்டு காரணம் கொடுத்தா, காரணம் தனியாக சரியாக இருந்தால் புள்ளாத பிள்ளைகள் எந்த முக்கோணம் என்று சொல்லி அது சரியாக இருந்து காரணமும் சொல்லி இருந்தால் தான் 2 மார்க்ஸ். குறித்த எண் பரம்பலில் இடையமானது, இடையம்ன்றது நடுவில் இருக்கிறது, 12வது இடத்தில் உள்ள பெருமானமாகும். அதில் முதலாம் காலனை இடம் யார்? இப்போ மொத்தமாக இதில் 2 விதமாக யோசிக்கலாம். நடுவில் இருக்கிற தரவு Q1 இடையம்ன்றது Q2வா இடையமாகும். இதுக்கு பின்னால் இது 12வது ஆளாக இருக்கிறாண்ட, இதுக்கு முன்னுக்கு 11 பேர், பின்னுக்கு 11 பேர், இவர் 12வது ஆள். ஸோ இவர் ஒரு ஆள். அப்போ மொத்தமாக 11 22 23 பேர் மொத்த தரவு. இடையத்துக்கு என்ன ஒரு சூத்திரம் இருக்குது, இடையம் சமன்
இடையம் சமன் மொத்த தரவுகள் இந்த எண்ணிக்கையோடு ஒன்றை கூட்டி 2ஆல் பிரிக்க வரும். இப்போ எத்தனையாவது வீட்டுன்னு எனக்கு தெரியும், அது 12வது வீட்டு. ஸோ 12 விட வருதுண்டா அந்த எண் என்னவா இருக்கணும்னா ஒரு சின்ன சமன்பாடு உருவாக்கி தீர்க்கணும். இந்த 2 அங்கே போனால் பெருக்கப்படும். அப்போ என்னோட ஒன்றை கூட்டினா 24 வரணும். ஸோ எண் வந்து 23. நாங்கள் சமன்பாடு வச்சு தான் காணணும் இல்லை, மெனக்கணக்கிலையும் காணலாம். சரி, இப்போ எனக்கு காலனை Q1 வேணும். ஸோ Q1ன்றது மொத்த தரவுகள் இந்த எண்ணிக்கையோட 23ஓட ஒன்றை கூட்டி 4ஆல் பிரிக்கணும். 23ஓட ஒன்றை கூட்டினா 24, 24 4ஆல் பிரித்தா 6வது ஈட்டு அப்படின்னு வரும். 6வது ஈட்டண்ட விடை எத்தனையாவது ஈட்டண்டு தான் கேட்டது, விடை 6வது ஈட்டாக இருக்குமென்றதை கண்டுபிடிச்சா உங்களுக்கு 2 மார்க்ஸும் வரும். இன்னும் ஒரு விதம் ரொம்ப கஷ்டப்படுத்தவில்லை, இப்படி ஒரு படத்தை கீறி போட்டு 12வது ஈட்டு இடையம்னா முன்னுக்கு 11 தரவு. ஸோ 11 தரவில் நடுவில் இருப்பார். 11 தரவில் நடுவில் யார் இருப்பார்ன்றதை காண்றதுக்கு 11ஓட ஒன்றை கூட்டி நீங்கள் 2ஆல் பிரித்தாலே 6வது ஈட்டுண்டு வரும். அப்படியும் நீங்கள் கண்டிருக்கலாம் ஐடியா இருந்தால். இல்லை நீங்கள் ப்ராப்பராக மொத்த தரவுகள் இந்த எண்ணிக்கையை கண்டு 6வது ஈட்டுண்டு கண்டிருந்தா நல்ல விஷயம். மொத்த தரவுகள் இந்த எண்ணிக்கையை காண்றதுக்கு 1 மார்க்ஸ் வரும். அதையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். ரைட். 25வது கேள்வி. உருவில் சிஇ என்ற ஒரு கோடு இருக்குது. அது தான் அதில் அழிஞ்சிருக்கா. சிஇ என்ற ஒரு கோடு இருக்குது. அந்த சிஇ என்ற கோட்டை பற்றி ஒன்று சொல்லியிருக்கு. என்னென்னு பார்ப்போம். சிஇ என்பது ஏபியிலிருந்து 6 மீட்டர் தூரத்தில் நகரும் ஒரு புள்ளியின் ஒழுக்காகும். ஏபி என்றத கோட்டிலேருந்து 6 மீட்டர் தூரத்தில் இருக்கிற தூரம்ன்றது இங்கே செங்குத்து தூரம். அது மென்ஷன் பண்ணப்படையில் நாங்கள் குறித்து விடுவோமே. செங்குத்தாக 6 சென்டிமீட்டர் தூரத்தில் நகர்ற ஒரு புள்ளி. இந்த புள்ளியில் இருக்கிற ஒவ்வொரு புள்ளியும் ஏபியிலேருந்து 6 சென்டிமீட்டர் தூரத்தில் இருக்கிற புள்ளியின் ஒழுக்காகும். ஒரு ஒழுக்கு தந்திருக்கு. சிஇயின் மீதும் சிஇ எங்கடா இருக்குது சிஇயின் மீதும் அந்த ஒழுக்கின் மீதும் ஏடி ஏபி ஏடி என்றது ஒரு கோடு, ஏபி என்றது என்ன ஒரு கோடு. ஏடி ஏபி ஆகியவற்றிலிருந்து சமதூரத்திலும் 2 நிலையான கோடுகளில் இருந்து சமதூரத்தில் இருக்கிற புள்ளிகளின் ஒழுக்கு. அந்த 2 நிலையான கோட்டுக்கு நடுவுக்குள்ளால போகிற புள்ளிகள். இந்த நடுவுக்குள்ள இருக்கிற புள்ளி இந்த 2 கோட்டிலேருந்து சமதூரத்தில் இருக்கும். இந்த நடுவில் இருக்கிற எல்லா புள்ளியையும் கண்டுபிடிக்கிறதுக்கு அமைப்பு ரீதியாக நாங்கள் கீறணுமெண்டா கோணை உருவாக்கி. ஸோ நீங்கள் வில்லுண்டை பட்டி 4வது அடிப்படை ஒழுக்கு அதிலேருந்து இங்கே ஒரு வில்லு விட்டு சமதூரத்தில் இருக்க ஒரு புள்ளியை கண்டுபிடிச்சு ஏற்கனவே ஏயும் அந்த புள்ளியை முனைச்சு நீட்டினீங்கன்னா இந்த 2வது ஒழுக்கு வரும். ஏன்னா ஏடி பி ஏபி ஆகிய புள்ளிகளிலிருந்து சமதூரத்திலும் அசையின் புள்ளியின் அமைந்துள்ள புள்ளி, அசையும் இல்லை ஒரு புள்ளி தான். இந்த 2 நிபந்தனையும் திருப்தி ஆக்குற புள்ளினா இந்த குறித்த 2 ஒழுக்கும் இடைபெற்ற இந்த புள்ளியில் எக்ஸ் என்ற புள்ளி இருக்குது. எக்ஸை ஒழுக்கு பற்றிய அறிவை பயன்படுத்தி உருவில் குறித்து காட்டுக. ஏற்கனவே ஒரு ஒழுக்கு இருந்தது, மற்ற ஒழுக்கு கீறதுக்கு ஒரு புள்ளி, எக்ஸை குறித்து காட்டுறதுக்கு ஒரு புள்ளியா, ஒழுக்கு கீறதுக்கு ஒரு புள்ளி, மற்ற அந்த புள்ளியை குறித்து காட்டுறதுக்கு ஒரு புள்ளியுமா உங்களுக்கு மொத்தமாக 2 புள்ளி வரும். நான் நினைக்கிறேன் 25 செஞ்சு முடிச்சிட்டேன். ஸோ உங்களுக்கு 50க்கு உங்களுக்கு எத்தனைன்றதை எனக்கு போட்டு விடுங்கூடா.